சதின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சதினா மத்தவங்களுக்கு செய்யற சதி கிடையாதுங்க. இந்த சதி அப்படின்னா என்னன்னா, கணவன் இறந்ததுக்கு அப்புறமேட்டு மனைவியும் கணவனை எரிக்கிற அந்த தீயிலேயே விழுந்து இறந்துருவாங்க. தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதை உடன்கட்டை ஏறுதல்னு சொல்லுவாங்க. நார்த் இந்தியால இத சதின்னு சொல்றாங்க. ஒருவேளை தென்னிந்தியாலையும் இதே பேரா கூட இருக்கலாம். அப்படி ஒரு கருத்தை மையமா வச்சுதான் இந்த கதை கற்பனையா உருவாக்கப்பட்டிருக்கு. இது உண்மையிலும் நடந்தும் இருக்கு. ஆனா தற்போது இவை அனைத்துமே அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் நம்ம மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இது முற்றிலும் மூட நம்பிக்கை. இவற்றை யாரும் கடைபிடிக்க வேண்டாம் என்பதுதான் இப்ப உள்ள நிதர்சனம். அப்படி அந்த காலத்துல என்ன நடந்துச்சு, யாரு இந்த உடன்கட்டை ஏறினா, அதாவது சதியில யார் விழுந்தா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதையா இருக்கு. எப்படி இவங்க இந்த ஒரு நிலைமைக்கு செல்றாங்க என்பதுதான் இந்த பத்மாவதி அப்படிங்கிற மூவியினுடைய கதையா இருக்கு. வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டுல ஆப்கானிஸ்தான்ல நடக்கிற ஒரு விஷயம் தான் இது. அங்க பார்த்தா கில்ஜிகளின் தலைவர்னு சொல்லிட்டு ஜலால் சொல்ற பெரிய மனுஷன் அரசான மாதிரி ஒரு பெரிய சேர் இருக்கு. அதுல ஒரு பெரிய மாட்டுக்கறியா அல்லது என்ன கறினே தெரியல, அவ்வளவு பெரிய ஒரு தொடக்கறிய வச்சுக்கிட்டு சாப்பிடுறாரு. சாப்பிட்டுக்கிட்டே தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அங்க ஒரு 4 பேரை பேசிக்கிறாங்க. டெல்லியில இருந்து இவரு இங்க சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் தான் வந்திருக்கிறாரா, எதுக்கு இவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுல ஒருத்தன் சொல்றான், நீங்க வேற, அவரு கில்ஜிகளுக்கெல்லாம் கில்ஜியா மாற போறாரு, இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இருந்துகிட்டு இன்னொருத்தர் சொல்றாரு, என்னது கில்ஜிகள் எல்லாம் தோற்கடிச்சிட்டு இவரு கில்ஜியா மாற போறாரா, டெல்லிக்கு எதிராக கிளர்ச்சி ஏற்படுத்த போறாராமா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே தூங்கிட்டு இருந்த ஜலாலுதீன் கில்ஜி, நீங்க என்ன சொல்றீங்க, ஏன் அப்படி செஞ்சா அது ஒன்றும் சரி வராதா, நான் தான் இனிவன் கில்ஜியா மாற போறேன் அப்படின்னு சொல்ல, அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது ஜலால் சொல்றான், இல்ல இது ஒரு கிளர்ச்சியை பத்தி இது இல்ல, இது என்னுடைய மன ஆசையை பற்றியது அப்படின்னு சொல்றான். உடனே எல்லாருமே பயந்துடுறாங்க. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் நம்ம சுல்தான் கிட்ட கில்ஜியா அடிமைப்பட்டி கிடக்கிறது, இனிமேட்டு நம்மளும் சுல்தானா மாறினாதான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்றோம். இனியும் நம்ம இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் அடிமையாவே இருக்கிறது, நம்மளும் இனிமேட்டு சுல்தானா மாறணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே எல்லாருமே பாராட்டுறாங்க. அப்படி பாராட்டிட்டு இருக்கும் போது கோட்டையினுடைய கேட்டை யாரோ தட்டுறாங்க. உடனே கோவம் யார் அந்த கேட்டை இப்படி தட்டுறது, கதவை திறங்க அப்படின்னு சொன்னோடனே ஒருத்தன் வர்றான். அதுவும் எப்படி வரானா, ஒரு பெரிய நெருப்பு கோழியை பிடிச்சிக்கிட்டு, அதுவும் இரும்பு கம்பியால அந்த நெருப்பு கோழியை கட்டி கூட்டிட்டு வர்றான். நெருப்பு கோழியை பார்த்தோன்னே யாரா இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அங்க இருந்த எல்லாருமே அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனா ஜலால் மட்டும் ஒரு வித்தியாசமா அவனை பார்த்துட்டு இருக்கிறான். உடனே ஜலாலுதீன் அலாவுதீன் என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உடனே அலாவுதீன் சொல்றான், நீங்க தானே கேட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே அங்க இருக்க எல்லாருமே சிரிச்சிடுறாங்க. உடனே அலாவுதீனுக்கு இது ரொம்பவே அவமானமா போயிருது. நான் எப்போ உன்கிட்ட நெருப்பு கோழி வேணும்னு சொல்லி கேட்டேன், நான் அப்படி கேட்ட மாதிரி ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஜலாலுதீன் சொல்றான். உடனே அலாலுதீனுக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. நீங்க நெருப்பு கோழி வேணும்னு சொல்லி கேட்கல, ஆனா இறகு வேணும்னு கேட்டீங்கல்ல, உங்களுக்கு வேணா ஞாபகம் இல்லாம இருக்கலாம், ஆனா நான் எதையுமே மறக்கிறது இல்ல, நீங்க இறகு வேணும்னு கேட்டீங்க, ஆனா நெருப்பு கோழியவே நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்பதான் ஜலாலுதீனுக்கு இறகு கேட்ட ஞாபகமே வருது. இதை யாரு கேட்டிருப்பானா, ஜலாலுதீனுடைய பொண்ணு தான் கேட்டிருப்பா. ஜலாலுதீன் வேற யாரும் கிடையாது, இந்த அலாவுதீனுடைய மாமா தான் இந்த ஜலாலுதீன். ஆமாமா மறந்துட்டேன், நான் தான் கேட்டேன், மெஹரு என் மகளுக்காக நான் கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பொண்ணான மெஹருக்காவை கூப்பிடுறான். மெஹருக்கா மகளே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் ஜலாலுதீன். உடனே அலாவுதீனும் அதே மாதிரி இமிட்டேட் பண்ணி மெஹருக்கா மகளே அப்படின்னு சொன்னோடனே ஜலாலுதீனுக்கு கோவம் வந்துருது. இருந்தாலும் அந்த கோபத்தை ரொம்பவே அடக்கிக்கிறான். இதுக்காக உனக்கு என்ன வேணும், என் மக ஆசைப்பட்டதை நீ கொண்டு கொடுத்துட்டு, அதனால உனக்கு என்ன ஆசையோ அதை நான் தரேன், என்ன வேணும்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜலாலுதீன் அலாவுதீன் கிட்ட கேட்கறான். உடனே பொண்ணு எட்டி பாக்குறா. எட்டி பார்த்தோடனே, எங்க அப்பாவுக்கு என் மேலனா ரொம்ப உயிர், அதனால தான் நான் கேட்டோன்னே நெருப்பு கோழி கொடுத்துட்டீங்க, எங்க அப்பாவுக்கு என் மேல ரொம்ப உயிர்னோடனே உடனே அலாலுதீன் சொல்றான், ஆமா எனக்கும் தான் உன் மேல ரொம்ப உயிர்னு சொல்லி சொல்றான். இதை பார்த்தோன்னே மெஹருக்காவுக்கு அலாலுதீன் மேல காதல் வந்துருது. நெருப்பு கோழி கொண்டு கொடுத்தோன்னே ஜலாலுதீன் சொன்னா, இல்லையா நீ என் பொண்ணோட ஆசையை நிறைவேற்றிட்ட, அதனால உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த நெருப்பு கோழியை நான் பிடிக்கிறதுக்காண்டி நான் என்னுடைய உயிரையே பணைய வச்சிருக்கேன், அதனால எனக்கு உங்களுடைய உயிர் வேணும் அப்படிங்கிறான். இதை கேட்டோன்னே ஜலாலுதீனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்ன இப்படி கேட்கறான் அப்படின்ட்டு. இல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க, நாங்க உங்க பொண்ணை தான் கேட்கிறேன், உங்க பொண்ணை எனக்கு திருமணம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே ஜலாலுதீன் சொல்றான், இல்ல என்னாலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, ஒரு நெருப்பு கோழிக்காக என் மகளையே உனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு
சொல்லி கேட்குறான். கேட்டோடனே இவன் வேகம் மெஹருநிஷாவை கூப்பிடுறான். மெஹருநிஷாவை கூப்பிட்டுட்டு இந்த அலாவுதீனை உனக்கு திருமணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு கேட்டோடனே அவ சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. உடனே அவர் சிரிச்சுட்டு போனோடனே இந்த உலகத்துல அழகா படிச்ச எந்த பொருளா இருந்தாலும் அது அலாவுதீனுக்கே சொந்தம்